Okay. 4.3 industries. It refers to the activities which convert the raw materials into finished products. This sector is called the value addition sector. Okay. The மூலப்பொருட்கள் அப்படிங்கிறது இயந்திரத்தின் மூலமாக உற்பத்தி பொருளாக வந்து மாற்றப்படும் இடங்களுக்கு வந்து தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுத்துறை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் உண்டு. ஓகேவா? On the basis of the sources of raw materials, industries are classified into agro-based industries, forest-based industry and mineral-based industries. அதாவது தொழிற்சாலைக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் தொழிலகங்களை வேளாண் சார்ந்த தொழிலகம், காடுகள் சார்ந்த தொழிலகம், கனிமம் சார்ந்த தொழிலகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், வேளாண் துறையை சார்ந்தது. ஓகேவா? தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரா தேர் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் செக்டர். இந்த தொழிலகங்கள் வந்து வேளாண்மை துறையிலேருந்து மூலப்பொருட்கள் அப்படிங்கிறத பெறும். த ஃபாலோயிங் ஃபார் டிஸ்கஸ்டு த அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. கீழே வந்து அதை பற்றி பார்ப்போம். சரியா? Cotton textile industries. Textile is a broad term which includes cotton, jute, wool, silks and synthetic fabric textiles. Okay. நெசவாலைகள், பருத்தி நெசவாலைகள்னு சொல்லுவோம். நெசவாலைகள் அப்படிங்கிறது பருத்தி, சணல், கம்பளி, பட்டு மற்றும் செயற்கை இலை இது எல்லாம் வந்து உள்ளடக்கியது. This sector in India is the second largest in the world. இந்தியா வந்து இந்த துறையில் வந்து உலகத்தில் 2வது இடத்துல வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லுவோம். The first cotton textile mill was established at Fort Gloucester, Kolkata in 1818. இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை 1818வது ஆண்டு கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் ஹேண்ட்லூம், handicrafts and small power loom units are the biggest sources of employment for millions of people in rural and semi-urban areas. Okay. அதாவது பாரம்பரிய தொழில்களான கைத்தறி, கைவினைப் பொருட்கள், சிறிய விசைத்தறிகள் போன்றவங்க வந்து லட்சக்கணக்கான கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ஆதாரமாக உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். Currently, India is the 3rd largest producer of cotton and has the largest loom arc and ring spindlers in the world. தற்பொழுது இந்தியா வந்து பருத்தி உற்பத்தியில் உலகத்தில் 3வது பெரிய நாடாகவும் தறிகள் மற்றும் நூற்பு கரிகளோட எண்ணிக்கையில் முதன்மை நாடாகவும் விளங்குது அப்படின்னு சொல்லுவோம். At present, cotton textile industries is the largest organized modern industries of India. தற்பொழுது பருத்தி நெசவாலைகள் இந்தியாவில் மிகப்பெரிய நவீன தொழிலக பிரிவாக உள்ளது. ஓகேவா? Ginning is the process of separating cotton seeds from cotton. ஓகே. பருத்தியிலிருந்து விதைகளை வந்து பிரித்து எடுக்கும் முறையை வந்து ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The high concentration of textile mill in and around Mumbai makes it is as Manchester of India. மும்பை மற்றும் அதனுடைய புற பகுதிகளில் பருத்தி ஆலைகள் வந்து நிறைய காணப்படுறதுனால மும்பையை மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். Presence of black cotton soil in Maharashtra, humid climate, presence of Mumbai port, availability of hydropower, good market and well-developed transport facilities favor the cotton textile industries in Mumbai. Okay. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படக்கூடிய அந்த கரிசல் மண், ஈரப்பத காலநிலை, மும்பையுடைய துறைமுகம், எளிதில் கிடைக்கக்கூடிய நீர்மின் சக்தி, சந்தை வசதி, சிறப்பு போக்குவரத்து வசதி இதெல்லாம் வந்து மும்பையில் அதிக அளவு பருத்தி நெசவாலைகள் இருப்பதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The major cotton textile industries are concentrated in the states of Maharashtra, Gujarat, West Bengal, Uttar Pradesh and Tamil Nadu. இந்த மேலே கூடிய 4 மாநிலங்களில் பருத்தி நெசவாலைகள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். ஓகேவா? கோயம்புத்தூர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் இன் தமிழ்நாடு with 200 mills out of its 435 and as called the Manchester of South India.
அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் கோயம்புத்தூர் என்ன சொல்கிறோம், தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது 435 நெசவாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதில் 200 எங்கே தான் இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. சரியா? இது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் நெசவாலைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் ஆர் த மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் இன் த ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஜூட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கும்போது சணல் ஆலைகள்னு சொல்லுவோம். ஜூட் இஸ் எ லோ ப்ரைஸ்டு fiber used mainly for making package materials like cunning bags. சணல் அப்படிங்கிறது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இலை நார் பயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டுடே ஜூட் இஸ் பிளெண்டிங் வித் காட்டன் அண்ட் wool டு ப்ரொடியூஸ் டெக்ஸ்டைல்ஸ். இது வந்து சிப்பங்கள் மற்றும் சாக்கு பைகள் வந்து தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, தற்காலத்தில் சணல் அப்படிங்கிறது பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்ந்து வந்து நெசவு செய்யப்படுது. பருத்தி நெசவாளிகளுக்கு அடுத்த மாதிரி சணல் அப்படிங்கிறது இந்தியாவோட 2வது இடத்தை பெற்றிருக்கு. சரியா? ஜூட் இஸ் த கோல்டன் ஃபைபர் விச் மீட்ஸ் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் பேக்கிங் வித் இட்ஸ் நேச்சுரல், ரெனியூவபிள், பயோடிகிரேடபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதாவது இயற்கையான சணல் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய, எளிதில் மட்கக்கூடிய, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கிறதுனால இது தங்க இலை பயிர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஜூட் மில் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ரிஷ்ரா நியர் கொல்கட்டா இன் 1854 by the Englishman George Auckland. ஓகே, இந்தியாவில் முதல் சணல் ஆலை அப்படிங்கிறது ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிறவர்னால 1854 ஆண்டு கொல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா டாப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா ஜூட் அண்ட் ஜூட் கூட்ஸ் அண்ட் செகண்ட் இன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் கூட்ஸ் நெக்ஸ்ட் டு பங்களாதேஷ். ஓகே, இந்தியா வந்து உற்பத்தியில் முதல் இடத்துலையும் சணல் பொருட்கள் உற்பத்தியில் வங்காளதேசத்துக்கு அடுத்தது 2வது இடத்துலையும் இருக்குது. ஜூட் ப்ரொடக்ஷன் இன்க்ளூட்ஸ் கன்னி பேக்ஸ், கேன்வாஸ், பேக் ஷீட், ஜூட் வேப், கார்பெட்ஸ், காட்டேஜ், ஹெசன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகே, சணல் பைகள், கூடார துணிகள், சிப்பப்பைகள், தலைவிரிப்பு, திரைசீலை, கயிறுகள், துணிகள், கால் மிதியடிகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஜூட் சணல் அப்படிங்கிறது பயன்படுது. நவ் ஜூட் இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்ட் இன் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் அண்ட் இன்சுலேஷன் ப்ளீச்சிங் ஃபைபர் டு பிளண்ட் வித் வூல். ஓகே, தற்சமயத்தில் வந்து ரோமத்துடன் கலந்து நெகிழான அரைகலன்கள் அப்படிங்கிற அந்த காப்பீட்ட உரைகள் போன்றவை வந்து தயாரிக்க பயன்படுது. சரியா? இட்ஸ் ஆல்சோ மிக்ஸ் வித் காட்டன் அண்ட் டு மேக் கார்பெட் அண்டு பிளாங்கெட்ஸ். ஓகேவா? இது வந்து பருத்தியோட கலந்து போர்வைகள் மற்றும் கம்பளங்கள் அப்படிங்கிறத தயாரிக்க பயன்படுது. The major jute producing areas are in West Bengal and concentrated along the Hooghly River within the radius of 6 kilometers of Kolkata. சணல் உற்பத்திக்கு உள்ள பகுதிகள் வந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்லி ஆற்றங்கரை நெடுகில் இருக்குது. அதை சுற்றி ஒரு 6 கிலோமீட்டருக்கு. சரியா? டிட்டகார், ஜகட்டட், பட்ச்பட்ச் அண்டு ஹவுரா அண்டு பதேஸ்வர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த சீப் சென்டர் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். கொஞ்சம் அதாவது சணல் ஆலைகள் இருக்கக்கூடிய முக்கியமான உற்பத்தி மையங்கள்னு சொல்லுவோம். ஆந்திர பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், சத்தீஸ்கர் அண்ட் ஒடிசா ஆர் த ஜூட் ப்ரொடியூசிங் கூட்ஸ் ஏரியா. சரி, இதெல்லாம் வந்து சணல் விளைவிக்கக்கூடிய மற்ற பிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், CSTRI இஸ் த only research institute in the country dedicated to the research and developmental activities relating to silk technology. ஓகே, அதாவது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இது பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்குன்னு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். CSTRI was established in the year 1983 by the Central Silk Board, Ministry of Textiles,
Government of India having the headquarters at Bangalore. பெங்களூர் தலைநகரமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983ஆவது ஆண்டு இது வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரி. ஓகேவா. பட்டு நெசவாலைகள். India has been well known for the production of silk since the ancient time. பழங்காலம் தொட்டு இந்தியா வந்து பட்டு உற்பத்திக்கு பெயர் பெற்றது. India is the second largest producer of raw silk next only to China. கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது நிலையில் வந்து இருக்குது. கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க். கர்நாடகா மாநிலம் பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்குது. Other major producer of silk are West Bengal, Jammu Kashmir, Bihar, Jharkhand, Chhattisgarh, Uttar Pradesh, Punjab, Assam and Tamil Nadu states. Okay. அதாவது மேற்கு வங்காளம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அஸ்ஸாம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் குறிப்பிடத்தக்க உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா. Office of the Department Commissioner of Handlooms was set up as an attached non-participating office on 20th November 1975 under the Ministry of Commerce. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்பொழுது இந்தியாவுடைய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குது. சரியா. அட் பிரசன்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் உதய் பவன், நியூ டெல்லி. ஓகேவா. இப்போ புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உத்தியோக பவனை தலைமையிடமாக கொண்டு இது செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சுகர் கேன், சுகர் பீட்ஸ் ஆர் எனி அதர் கிராப் விச் ஹவ் த சுகர் கண்டென்ட். சர்க்கரை வந்து சர்க்கரை கிழங்கு அல்லது சர்க்கரை பொருட்கள் அடங்கிய பயிர்களில் இருந்து சர்க்கரை அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. இன் இந்தியா த சுகர் கேன் இஸ் த மெயின் சோர்சஸ். ஓகே. மெயின் சோர்சஸ் ஆஃப் சுகர். ஓகேவா. அதாவது இந்தியாவில் சர்க்கரை பெரும்பாலும் சர்க்கரை வந்து கரும்பிலிருந்து தான் எடுக்கப்படுது. அட் ப்ரெசன்ட் திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல். பருத்தி நெசவுக்கு அடுத்தது 2வது பெரிய வேளாண்மை சார்ந்த தொழிலகம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். India is the world second largest producer of sugarcane after Brazil. உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தை வகிக்குது. சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் decentralized and located near the sugarcane growing area as they are weight losing and bulky to transport. கரும்பு வந்து எளிதில் எடையை இழக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் போக்குவரத்துக்கு அதிக எடை கொண்டதாக இருக்கிறதுனால இந்த தொழிற்சாலைகள் கரும்பு பயிரிடும் பயிர்களுக்கு அருகாமையிலேயே இது அமைஞ்சிருக்கும். ஓகேவா. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர், ப்ரொடியூசிங் அபவுட் 50% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல். நாட்டுடைய மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% கொண்டு முதலிடம் அப்படிங்கிறது வகிக்குது. அதர் மேஜர் ப்ரொடியூசர் ஆர் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா அண்டு மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ஸ். ஓகேவா. இந்த மேற்கூறிய மாநிலங்கள் வந்து சர்க்கரையை வந்து அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பிற மாநிலங்கள்னு சொல்லுவோம். தீஸ் ஸ்டேட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் மோர் தென் 90% ஆஃப் சுகர் மில் அண்டு சுகர் ப்ரொடக்ஷன். இந்த மாநிலங்களில் 90% சர்க்கரை ஆலையும் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு முன்னாடி அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. சரியா. எங்கெங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு க்ரீன் கலர் டாட் வச்சுருக்காங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சில்க். ஓகேவா. அடுத்தது வந்து வைலட் கலர் இருக்கக்கூடிய ஏரியா வந்து காட்டன் ப்ரொடியூசிங் ஏரியா. ரெட் கலர் இருக்குது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இருக்குது சுகர் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது லாங் இதாக இருக்குது இல்லையா, நமக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியுது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. இது வந்து 3 வகையான இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஓகேவா. இந்த மேப் பார்த்துட்டு நீங்கள் அவுட்லைன் மேப்பில் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா. நேஷ்னல் ஜூட் போர்டு இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டு கொல்கட்டாவில் இருக்குது. ஓகேவா. இப்போ பாருங்கள் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. அதாவது காடு சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காடுகள் ஃபாரஸ்ட் ப்ரொவைட் ஆஸ்
with different types of materials which are used as raw materials for certain industries like paper, lace, sports goods, plywood, etc. காடுகள் வந்து காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அரக்கு, விளையாட்டு பொருட்கள், ஒட்டுப்பலகை போன்ற பொருட்களை தயாரிக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, காகித தொழிற்சாலை. Paper industry produce numerous type of papers that comes in various use such as sheet paper, paper boxes, tissues, paper bags, stationery, envelopes and printed paper products such as books, periodicals and newspapers. ஓகேவா, காகித தாள்கள், காகித அட்டை பெட்டிகள், மெல்லிலை தாள்கள், காகித பைகள், எழுது பொருட்கள், உரைகள் மற்றும் அச்சிடப்பட்ட காகித பொருட்களான புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் நாளேடுகள் ஆகிய பொருட்கள் வந்து காகித தொழிற்சாலையின் மூலமாக உற்பத்தி பண்ணப்படுது. சரியா? In India, the softwood is the principal raw material used for making paper, especially newsprint and high-class printing papers. உயர்தர அச்சு தாள்கள் மற்றும் செய்தித்தாள்கள் உற்பத்திக்கு மென்மரங்கள் வந்து மூலப்பொருளாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? பேப்பர் இஸ் த prerequisite for education and literacy and its use is an index of advancement in these two fields as well as the overall well-being of the societies. ஓகேவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா காகிதத்துடைய பயன்கள் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயன்பாட்டுக்கும் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த நலவாழ்வையும் அளவிடக்கூடிய ஒரு கருவியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பேப்பர் இண்டஸ்ட்ரியோட பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, the first paper mill of India was started in 1812 at Serampur in West Bengal. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை அப்படிங்கிறது 1812 ஆண்டு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா, the first successful effort was made in 1867 with the setting up of the Royal Bengal Paper Mill at Balikant near Kolkata. இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 1867 ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. The raw materials for paper industries includes wood pulp, bamboo, salai, sabai, grasses, waste paper and bank size. ஓகே, அதாவது மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் புற்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதம், கரும்பு சக்கைகள் போன்றவைகள் வந்து காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருளை வந்து அளிக்குது. வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர் இன் த கண்ட்ரி, ஃபாலோடு பை மத்திய பிரதேஷ், ஒடிசா அண்டு தமிழ்நாடு. இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே மேற்கு வங்காளம், அதை தொடர்ந்து மத்திய பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு போன்றவைகள் வந்து காகித உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நேஷ்னல் நியூஸ்பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் NEPA இஸ் தட் நெப்ராநகர் இன் பர்னாக்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். தேசிய தொழில் செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேபா நகர் என்னும் இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். Mineral based industries use both metallic and non-metallic minerals as raw materials. இந்த தொழிற்சாலைகள் வந்து உலோகம் மற்றும் உலோகம் அல்லாத மற்ற மூலப்பொருட்களை வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கனிமம் சார் தொழிற்சாலைன்னு சொல்லுவோம். The major mineral based industries of country is the iron steel industries. இரும்பு எஃகு தொழிற்சாலை ஒரு முக்கியமான கனிமம் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, இரும்பு எஃகு தொழிற்சாலை. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் கால்ட் எ பேசிக் மெட்டாலிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் as it finished product is used as raw material by host of other industries. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் இதன் உற்பத்தி பொருளை மற்ற தொழிலங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அளிப்பதனால அடிப்படையான உலோக தொழிற்சாலை அப்படின்னு அழைக்கப்படுது. Several industries like engineering, heavy machines and machine tools, automobile, locomotive and railway equipment industries use iron and steel as their primary raw materials. பொறியியல், கனரக இயந்திரம், இயந்திர கருவிகள், வாகனங்கள், ரயில் என்ஜின்கள் மற்றும் ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இரும்பை வந்து முதன்மை மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது.
Due to this, the steel producing capacity of a country is generally taken as an indicator of its level of industrial development. ஒரு நாட்டுடைய தொழில் வளர்ச்சி இரும்பு எஃகு உற்பத்தியுடைய அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The first attempt to produce iron and steel units was set up at Porto Novo in Tamil Nadu in 1830. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதல்ல 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டுச்சு. The modernization of the industries was started in 1907 with the establishment of Tata Iron and Steel Company at Shakki, now called Jamshedpur. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907ஆவது ஆண்டு சாக்சி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா இஸ் மெயின்லி கான்சன்ட்ரேட்டட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்டு ஒடிசா. அதாவது ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. ப்ராக்சிமிட்டி டு த கோல்ஃபீல்ட் ஆஃப் ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்டு கரன்புரா ஆர் த iron ore mines at Mayurbhanj, Kojunu and Borora are the responsible for this. Okay, அதே ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ, கரன்புரா ஆகிய வந்து நிலக்கரி வயல்களும் மற்றும் மயூர்பஞ்ச், யோஞ்சல் மற்றும் புரோனா ஆகிய இடங்களில் வந்து இரும்புத்தாது சுரங்களும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? This area also has sufficient deposits of limestone, dolomite, magnesium, sand, silicon which are required for the industries. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைக்கு தேவையான டால்மைட், மேங்கனீஸ், சிலிக்கான் போன்ற தாது படிவுகள் வந்து போதுமான அளவில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா இஸ் செட் டு emerge not only as a large domestic market for automobile manufacturers but also as a crucial link in the global automotive chain. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வாகன சந்தை தேவையை பூர்த்தி செய்கிறதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய வாகன சந்தையில் ஒரு முக்கிய பங்காற்றும் வகையில் வாகன உற்பத்தியில் வந்து முன்னேறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். It is one of the most dynamic industries group in India. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழிலகங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். The first automobile industries of India was started in 1947. இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் அப்படிங்கிறது 1947ஆவது ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. The industry is the Primer Automobile Limited located at Gurla in Mumbai. ஓகே, அதாவது மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குர்லா அப்படிங்கிற இடத்துல பிரிமியர் வாகன நிறுவனம் அப்படிங்கிற பெயரில் தொடங்கப்பட்டுச்சு. இட் வாஸ் ஃபாலோடு பை த ஹிந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் அட் உத்தரப்பரா இன் கல்கட்டா இன் 1948. இதனை தொடர்ந்து 1948 கொல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்தரப்பரா அப்படிங்கிற இடத்துல ஹிந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. At present, India is the 7th largest producer of automobile manufacturers, which include two wheels, commercial vehicles, passenger car, jeep, scooters, motorcycle, mopeds and three-wheelers. Okay, அது தற்போது இந்தியா வந்து வாகன உற்பத்தியில் 7வது பெரிய நாடாக இருக்குது. இந்த நிறுவனம் வந்து இருசக்கர வாகனங்கள், மகிழ் உந்து, ஜீப்பு, 3 சக்கர வாகனங்கள், வர்த்தக ரீதியான வாகனங்கள் இதையெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. மேஜர் சென்டர் ஆர் அட் மும்பை, சென்னை, ஜாம்ஷெட்பூர், ஜபல்பூர், கொல்கட்டா, பூனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூரு, சர்தா, லக்னோ அண்டு மைசூர். இந்த மாநிலங்கள்லாம் பிற முக்கிய உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்னை இஸ் nicknamed as the Detroit of Asia due to the presence of major automobile manufacturing units and allied industries around the city. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிலகங்களும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் இருப்பதனால சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் ஹிந்துஸ்தான் மோட்டார் ஆர் த லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் manufacturers of Indian companies in the country.
டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இந்துஸ்தான் மோட்டார் போன்ற நிறுவனங்கள் வந்து மக்கள் பயணிக்கும் பெரிய கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். பிரசன்ஸ் ஆஃப் ஃபாரின் கார் கம்பெனிஸ் சச்சஸ், அதாவது இந்தியாவில் நிறுவப்பட்டு இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களை எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபியட், ஜென்ரல் மோட்டார்ஸ், டொயோட்டா. ஓகே, இதெல்லாம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் பேசஞ்சர் கார் மேனேஜர்ஸ் வந்து BMW, ஆடி கார் அண்டு Volkswagen அண்டு வால்வோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் ஆட்ஸ் ஸ்பெஷல் ஒன். இதெல்லாம் வந்து வாகன தயாரிப்பு மேற்கொண்டுள்ள பிற நிறுவனங்கள்னு சொல்லுவோம். டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், ஈச்சர் மோட்டார், மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் ஃபோர்டு மோட்டார் ஆர் த மேஜர் இந்தியன் கம்பெனிஸ் விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள்லாம் இந்திய நிறுவனங்கள். இது வந்து வர்த்தக ரீதியிலான வாகனத்தை வந்து உற்பத்தி செய்யுது. ஓகேவா. மேன், ஐடிஇசி அண்டு மெர்சிடிஸ் பென்ஸ் அண்டு ஸ்குவேனியா அண்டு ஹுண்டாய், ஓகே, ஆர் த ஃபாரின் கம்பெனிஸ் engage in the manufacturing of companies vehicles. ஓகே, இந்த நிறுவனமெல்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனம். இதுவும் வந்து வர்த்தக ரீதியான வாகனங்களை தயாரிக்குது. டூ வீலர் மேனுஃபேக்சரிங் இஸ் டாமினேட்டட் பை இந்தியன் கம்பெனிஸ் லைக் ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ அண்டு டிவிஎஸ். ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அது நம்மளுடைய இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது, அங்கே வந்து என்ன ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய டேபிளை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதாவது நேம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. எந்த வருஷம் வந்து உருவாக்கலாங்கன்னா 1911. இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது பிக் அயர்ன், அதாவது தேன் இரும்புன்னு சொல்லுவோம். ரெண்டாவது இஸ்கோ, இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இந்திய இரும்பு எஃகு நிறுவனம். இது இருக்கக்கூடிய இடம் பான்பூர், ஹிராப்பூர், குல்டி, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். இது 1972 வந்து உருவாக்கப்பட்டது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிக் அயர்ன் அண்டு குருட் ஆயில், அதாவது தேனிரும்பு மற்றும் கச்சா எஃகு. அடுத்து விஸ்வேஸ்வரா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், பத்ராவதி இன் கர்நாடகா, 1923. இங்கே வந்து அலாய் அண்டு ஸ்போன் ஸ்டீல், கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், HSL, கொலாட்ரல் வித் ரஷ்யா. இது வந்து ரஷ்யாவுடன் கூடிய ஒரு கம்பெனி, இந்துஸ்தான் எஃகு நிறுவனம்னு சொல்லுவோம். பிலாய் சத்தீஸ்கர், 1957. ரயில்வே மற்றும் அடுத்தது என்ன இருக்குன்னா ஷிப் பில்டிங், ரயில்வே மற்றும் கப்பல் கட்டக்கூடிய உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட்டட் வித் ஜெர்மனி உதவியோடு இருக்குது. ரூர்கேலா இன் ஒடிசா, 1965. ஹாட் அண்ட் கோல்டு ரூல்டு ஷீட், கால்வனைசிங் ஷீட் அண்டு எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸ், வெப்ப மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின் சாதன தகடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட்டட் வித் யுனைடெட் கிங்ஸ். ஓகேவா. இங்கிலாந்து நாட்டோட கூடியது. இது வந்து துர்காப்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் இன் 1959. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலாய் ஸ்டீல், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்டு ரயில்வே எக்யூப்மெண்ட், உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வேவுடைய உற்பத்தி பொருட்கள். அடுத்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் HSL கொலாபரேட்டட் வித் ரஷ்யா. சரியா. இது வந்து பொக்காரோ இன் ஜார்க்கண்ட் 1972. ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்லங், இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம். சேலம் ஸ்டீல் லிமிடெட், சேலம் இன் தமிழ்நாடு 1982. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காத இரும்பு. விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட், டோல் நகர் இன் கர்நாடகா 1994. ஃப்ளாட் ஸ்டீல் அண்டு லாங் ஸ்டீல், நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள். விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட், விசாகப்பட்டினம் இன் ஆந்திர பிரதேஷ் 1981. ஹாட் மெட்டல், வெப்ப உலோகம். ஓகேவா. கீழே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மின்சாரம் மற்றும் மின்னணு, மென்பொருள், மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து அந்த ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. அதாவது மென்பொருள் தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரி இருக்கிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மோட்டார் வாகன தொழிலகம். அடுத்தது ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. நீங்கள் வந்து அந்த மேப் வந்து நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா.
software, automobile and electrical and electronics industries. Okay, next we go to the lesson. Okay, electrical and electronic industries. மின்னியல் மற்றும் மின் அணுவியல் தொழிலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்டு யூட்டிலைசேஷன். கனரக மின்னியல் தொழிலகம் அப்படிங்கிறது மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், மின் மாற்றிகள், நீராவி கொதிகலன்கள், நீர்மின் சக்திகள். ஓகேவா, தொழிலகங்களுக்கு தேவைப்படக்கூடிய விசை கடத்திகள் இது எல்லாம் உற்பத்தி செய்யுது. டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ், பாய்லர்ஸ் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், சுவிட்ச் கீர்ஸ் எக்ஸெட்ரா த சீப் ப்ரொடியூசர் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, அதாவது ஜெனரேட்டர், கொதிகலன், அடுத்தது சுவிட்ச் கீர் இது எல்லாம் உற்பத்தி பண்ணுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹெவி எலக்ட்ரிக்கல் இஸ் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்தியாவில் கனரக மின் சாதன தொழிலகங்களில் மிக முக்கியமானது பாரத மிகு மின் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் இட்ஸ் பிளான்ஸ் அட் ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி அண்டு திருச்சிராப்பள்ளி. இந்த நிறுவனம் ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் கிளைகள் அப்படிங்கிறது இருக்குது. This industries cover a wide range of products including television set, transistor set, telephone exchanges, cellular telegram, computers and varied equipments for post and railway, defense and meteorological departments. இந்த நிறுவனம் தொலைக்காட்சி பெட்டிகள், வானொலி பெட்டிகள் மற்றும் தொலைபேசி இணைப்பகங்கள், செல்லுலார், தந்தி, கணினி மற்றும் அஞ்சல், ரயில்வே பாதுகாப்பு, வானிலையியல் போன்ற துறைகளுக்கு தேவையான பல்வேறு சாதனங்களை இது உற்பத்தி பண்ணுது. ஓகேவா, பெங்களூர் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நகரம் பெங்களூர் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் இட் இஸ் கால்டு எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம், இந்தியாவின் மின்னணு தலைநகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, the other major producer of electronic goods center are Hyderabad, Delhi, Mumbai, Chennai, Kolkata, Kanpur, Pune, Jaipur and Coimbatore. ஓகேவா, ஹைதராபாத், புதுடெல்லி, மும்பை, சென்னை, கான்பூர், லக்னோ இதெல்லாம் பிற மிக முக்கியமான அந்த மின்னியல் தொழில் உற்பத்தி மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள். மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் 2014 to put India on the world map as a major hub of global design and manufacturing. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியா ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். India is the home to some of the finest software companies in the world. இந்தியா உலகில் உள்ள மிகச்சிறந்த சில மென்பொருள் நிறுவனங்களுடைய தாயகமாக இருக்குது. The software companies in India are reputed across the globe for their efficient IT and business related solutions. இந்திய மென்பொருள் தொழிலகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிகம் சார்ந்த தீர்வுகள் அளிப்பதில் உலக பிரசித்தி பெற்றவர்களாக விளங்குது. The Indian software industries has brought about a tremendous success for the emerging economic. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்திய மென்பொருள் தொழிலகங்கள் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காங்க. In India, software industries begin in 1970 with the entry of Tata Consultancy Services. Okay, TCS. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவுடைய முதல் மென்பொருள் தொழிலகம் அப்படின்னு சொல்லுவோம். along with this L&D, Infosys, iFlux, Aventure, Cognite, Galaxy Solutions India Private Limited and ITC Infotech are the major software industries in the country. Okay, the L&D, Infotech, iFlux, Aventure, Cognizant, Galaxy Solutions இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஐடிசி, இன்ஃபோடெக் போன்றவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மென்பொருள். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் மோர் தேன் 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில்
தற்சமயம் வந்து 500க்கும் மேற்பட்ட முக்கியமான மென்பொருள் தொழிலகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இட் எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் டு நியர்லி 95 countries in the world. இந்த நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் 95 நாடுகளுக்கு வந்து மென்பொருள் அப்படிங்கிற ஏற்றுமதி சேவையை வந்து வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The main center of IT parks are located in Chennai, Coimbatore, Thiruvananthapuram, Bangalore, Mysore, Hyderabad, Visakhapatnam, Mumbai, Pune, Indore, Gandhinagar, Jaipur, Noida, Mohali and ஸ்ரீநகர். சரியா? இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மென்பொருள் மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவால்கள் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். இந்திய தொழிலகம் பல சவால்களை வந்து எதிர்கொண்டிருக்குது. சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் லிஸ்டட் ஹியர். ஒரு சில பிரச்சனைகள் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷார்ட்டேஜ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் இன் பவர் சப்ளை. மின் பற்றாக்குறையும் சீரற்ற மின் விநியோகம். நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட். தொழிலகங்கள் நிறுவதற்கு ஏற்ற பரந்த நிலப்பரப்பு இல்லாமல் இருக்கிறது. புவர் ஆக்சஸ் டு கிரெடிட். கடன் பெருக்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல். ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோடு லேன். கடனுக்கு வந்து அதிகமான வட்டி விகிதம். நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர். மலிவான ஊதியத்துக்கு வேலையாட்கள் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறது. லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்டு வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஊழியர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சிகள் வந்து இல்லாமல் போகிறது. இன்அப்ரோப்ரியேட் லிவிங் கண்டிஷன்ஸ் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். தொழில்பேட்டைகளுக்கு அருகே வசிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? அதை நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த டயக்ராம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, சேலஞ்சஸ் ஆஃப் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, wealth creation and sharings, community development, create job, balanced regional development, entrepreneur, export, standard of living, GDP and per capita incomes. Okay, இதெல்லாம் அடுத்தது. the lesson is over now. Recap or summaries of this lesson. Natural resources, raw material obtained naturally from the earth. ரெனியூவபிள், அதாவது இயற்கை வளம் அப்படிங்கிறது பூமியிலேருந்து இயற்கையாக பெறக்கூடிய மூலப்பொருள். அடுத்த ரெனியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய வளம். த சோர்சஸ் கேன் பி ரீப்ளன்ஷ்டு, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள். நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ், த எனர்ஜி தட் cannot be replenished easily. புதுப்பிக்க இயலாத வளம், ஒரு முறை பயன்படுத்தினா மீண்டும் புதுப்பிக்க இயலாது. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், த இண்டஸ்ட்ரீஸ் தட் டிபெண்ட் ஆன் த அக்ரிகல்ச்சரல் for their raw materials. ஓகே, வேளாண் தொழிலகங்கள் வேளாண் பொருட்களை மூலப்பொருளாக கொண்டு செயல்படும் தொழிலகங்கள். மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், these industries that used materials as raw materials. கனிம வள தொழிலகங்கள் கனிமங்களை வந்து அடிப்படையாக கொண்டு செயல்படும் தொழிலகங்கள். ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், these industries run with the help of forest products. வனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செயல்படக்கூடிய தொழிலகங்கள் வன தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? The lesson is over now. Thank you one and all. Thank you.